உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு திருப்பூரில் டி-ஷர்ட் விற்பனை களை கட்டியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் இடையே கால்பந்து காய்ச்சல் தொற்றிக் கொண்டுள்ளது. இதற்கு இந்திய ரசிகர்களும் விதிவிலக்கல்ல. தங்களுக்கு பிடித்தமான கால்பந்து வீரர்களான மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர் போன்ற முன்னணி வீரர்களின் பெயர்கள் மற்றும் அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகல், ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நாடுகளின் டி-ஷர்ட்டுகளை அணிய ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக உலகக்கோப்பைக்கான பிரத்யேக டி-ஷர்ட் தயாரிப்பில் திருப்பூரில் உள்ள நூற்றுக்கணக்கான பின்னலாடை நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன. தற்போது போட்டிகள் நடைபெற்று வருவதால் தமிழ்நாடு மற்றும் வெளிமாநில சந்தைகளில் இதற்கான தேவை அதிகரித்து ஆர்டர்களும் குவிந்து வருகின்றன. இந்தியாவிலேயே கால்பந்து விளையாட்டுக்கு அதிகமான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட கேரளாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் கால்பந்து ஜாம்பவான்களின் பிரம்மாண்ட கட்டவுட்களும் கொடிகளும் பறக்க தொடங்கியுள்ளன. இந்த ஆடை திருப்பூரின் வர்த்தகத்தை வெகுவாக உயர்த்தியுள்ளது. கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் மற்றும் ரசிகர்கள் டி-ஷர்ட்டுகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் செல்கின்றனர். இது குறித்து கால்பந்து ரசிகர்கள் மற்றும் ஆடை விற்பனையாளர்கள் கூறுகையில், ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് വന്നതാണ് തിരുപ്പൂരിലേക്ക് ജേഴ്സി എടുക്കാൻ. വേൾഡ് കപ്പ് ആയതുകൊണ്ട് അർജന്റീനയും ബ്രസീലും പോർച്ചുഗലും ജേഴ്സിയൊക്കെ നല്ല മൂവിങ്. തിരുപ്പൂര് വന്നതാണ്. ഞാൻ വളരെ ഹാപ്പിയാണ്. ഇനി ഇവിടെ നിന്ന് ജേഴ്സി എടുത്തിട്ട് കേരളത്തിലോട്ട് പോകും. അച്ഛനുമായിട്ടാണ് ഞാൻ വന്നത്. ടീഷർട്ട് ജേഴ്സി എല്ലാം അവിടെ നല്ല മൂവിങ്. உலகக்கோப்பை கால்பந்து ஜுரம் ரசிகர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அது திருப்பூரின் பின்னலாடை துறைக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரியுடன் செய்திக்குழு.